ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலண்டர் ப்ராப்ளம்ஸ், அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் தான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ என்னென்ன பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஓகே, இப்போது நார்மலாக ஒரு கேலண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ ஒரு கேலண்டருக்கு ஒரு டைம் இருக்குது, ஒரு டேன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈச் டே அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மிட் நைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஈச் டே இஸ் சப்போஸ்ட் டு பிகின் அட் மிட் நைட். அது நமக்கு தெரியும், பிகின் அட் மிட் நைட். ஸோ இன்றைக்கி நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறான். சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜான்வரி வாஸ் மண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜான்வரி வாஸ் மண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? முதல்ல ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஜான்வரி வந்து ஜான்வரி 1, அதாவது ஜான்வரி 1 ஆர் ஃபஸ்ட்டு ஜான்வரி வந்து பார்த்திங்கன்னா மண்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே ஆஃப் த செஞ்சுரி. ஒரு செஞ்சுரியோட ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்கும், என்ன டேயில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே. இதுதான் இந்த டேயில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி. ஒரு செஞ்சுரியோட ஃபஸ்ட் டே வந்து இட் கேன் பி எய்தர் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே. சரி, அதே மாதிரி லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி. ஒரு செஞ்சுரியோட லாஸ்ட் டே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது என்னவா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் cannot be டியூஸ்டே. டியூஸ்டேவாக இருக்காது. அண்டு தேர்ஸ்டேவாக இருக்காது. ஆர் சாட்டர்டேவாக இருக்காது. ஓகே, அதாவது ஃபஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி வந்து it must be either Monday, Wednesday, Friday or Saturday. But the last day of century that cannot be either Tuesday, Thursday or Saturday. இது மூணுத்துலேயும் இருக்காது. லாஸ்ட் டே ஆஃப் செஞ்சுரி இதில் மூணுத்துலேயும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, சரி, இப்போது சேம் கேலண்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, சேம் கேலண்டர்னு என்ன? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2002 ஒரு கேலண்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2002 1ஆந்தேதி வந்து ஜனவரி, 31ஆந்தேதி வந்து ஏதோ சம்திங், ஜனவரி 1ஆந்தேதி வந்து மண்டே, டிசம்பர் 31ஆந்தேதி வந்து டியூஸ்டேயில் முடியறது. சரியா? ஸோ அப்போது அந்தந்த மந்த்துக்குண்டான சேம் டேட்டுக்குண்டான சேம் டே. ஸோ இந்த கேலண்டர் 2001க்குண்டான கேலண்டரோ இல்லை 2002க்குண்டான கேலண்டரோ எப்படி இருக்கோ அதே கேலண்டர் திரும்ப அகைன் வந்து ரிப்பீட் ஆகும். அதுதான் சேம் கேலண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி இந்த டே ஒரு டே வந்து ஒரு டேட் வந்து இந்த டேயில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேலண்டர் ஆஸ் பர் த கேலண்டர் அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா இதே கேலண்டர் சேம் டிட்டோ கேலண்டர் இன்னொரு வருஷமும் ஃபாலோ ஆகும். சரிங்களா? ஸோ ஃபாலோ ஆகும், அதுக்கு வந்து ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அப்படி ஃபாலோ ஆகுது, ரிப்பீட் ஆகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா சேம் கேலண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேம் கேலண்டர் எப்படி ரிப்பீட் ஆகும் அப்படின்னா when the sum of odd days between the years months should be 0. அதாவது சேம் கேலண்டர் எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்னா when the sum of odd days between the years months should be 0 இருக்கணும். 0 வந்தால் நமக்கு ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ 2007 வந்து பார்த்தீங்கன்னா 2007 கேலண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வில் ஹாவ் the same calendar as 2001.
இப்போ 2001 என்ன கேலண்டர் வந்தோ அதே சேம் கேலண்டர் 2007 ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி? இப்போ பாருங்கள், 2001 நான் இங்கே ஃபஸ்ட்டு 2001 எழுதிக்கிறேன். 2001ன்றது என்ன? ஆர்டினரி இயர். ஆர்டினரி இயராக இருந்தால் ஆட் டேஸ் எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். ஸோ 1 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2002. 2002 வந்து ஆர்டினரி இயர். ஸோ அப்போ ஆட் டேஸ் வந்து 1. நெக்ஸ்ட்டு 2003 ஆர்டினரி இயர். ஸோ ஆட் டேஸ் வந்து 1. 2004 லீப் இயர். அப்போ ஆட் டேஸ் என்னவாக இருக்கும்? 2. 2005 ஆர்டினரி இயர். அப்போ என்ன? ஆட் டேஸ் வந்து 1. 2006 ஆர்டினரி இயர். அப்போ ஆட் டேஸ் வந்து என்ன? 1. சரி, இப்போது இந்த ஆட் டேஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். 1 2 3 5 6 7. ஸோ இப்போ 7/7 போட்டால் என்ன வருது? 0 ஆட் டேஸ் வருது. ஸோ அப்போது சேம் கேலண்டர் 2001 இருக்கிற சேம் கேலண்டர் அடுத்து என்ன இயரு? 2007 அப்படியே ரிப்பீட் ஆகும். இதுதான் அதோட கான்செப்ட். இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? சம் ஆஃப் த ஆட் டேஸ் பிட்வீன் த இயர்ஸ் மந்த்ஸ் ஷுட் பி 0. ஓகே, சம் ஆஃப் த ஆட் டேஸ், ஓகே, when the sum of the odd days between the years months should be 0 இருக்கணும். ஸோ இங்கே என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. ஸோ அப்போது 2001 ஆரம்பிச்சு போகுது. 7 இங்கே அப்படியே இதோட ஆட் டேஸ் ஆட் பண்ணால் வந்து என்ன வருது? 7 வருது. 7 டிவைட் பண்ணும்போது 0 வரும். ஸோ ஆட் டேஸ் 0 வந்து அப்போது எந்த இடத்துல 0 வருதோ அதுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து ஆல்ரெடி இந்த சேம் கேலண்டரும் இந்த அதே கேலண்டர் இந்த நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? சரி, அப்படி பார்க்கும்போது செஞ்சுரி லீப் இயர்ஸ் கண்டெய்ன்ஸ் நோ ஆட் டேஸ். ஓகேவா? செஞ்சுரி லீப் இயர்ஸ் கண்டெய்ன்ஸ் நோ ஆட் டேஸ் அப்படின்னா என்ன? 400 800 1200 1600 2000 இயர்ஸ் கண்டெய்ன்ஸ் நோ ஆட் டேஸ். இதெல்லாம் வந்து செஞ்சுரி லீப் இயர்ஸ்லாம் ஆட் டேஸ் வராது, 0 ஆட் டேஸ் தான் வரும். அந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கலாம். சரி, அப்போது ஒரு லீப் இயர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எப்போ ரிப்பீட் ஆகும்? நார்மலாக ஒரு லீப் இயர் கேலண்டர் வந்து எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்னா, கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா 28 இயர்ஸ். ஓகே, அதாவது லீப் இயர் கேலண்டர் வந்து எப்போ அகைன் ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆஃப்டர் 28 இயர்ஸ். ஆஃப்டர் 28 இயர்ஸ் ஒரு முறை ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, இதே ஆர்டினரி இயர் எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்னா, ஆர்டினரி இயர் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ஆஃப்டர் 6 இயர்ஸ் ஆர் 11 இயர்ஸ்க்கு அப்புறம் சேம் calendar repeat ஆகும். ஓகே, a leap year calendar repeats in 28 years while the calendar of an ordinary year repeat after 6 or 11 years. So whenever you get this type of problem, then there is no need to check all the options. You can eliminate your options by using this. Okay, so அப்போ இந்த இதை வச்சு நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ லீப் இயராக இருந்தால் 28 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும். அண்ட் ஃப்ரம் லீப் இயர் டு லீப் இயர், புரியுதா நான் சொல்கிறது? அண்ட் ஆர்டினரி இயராக இருந்தால் என்ன இருக்கும்? 6 இயர்ஸ் ஆர் 11 இயர்ஸில் சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் இன்றைக்கி கேலண்டரில் பார்த்துருக்கோம். ஓகே, மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.